குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பாடத்தில் உள்ள ஜாகிரஃபியில் 7th யூனிட் மேப்பிங் ஸ்கில்ஸ் பாடத்தில் உள்ள 1 மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். 1 மார்க் அண்ட் 2 மார்க் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சூஸ் கொடுத்துருப்பாங்க. சூஸில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஏ ஆன்சர், செகண்ட் ஒன்றுக்கு ஏ ஆன்சர், தேர்ட் ஒன்றுக்கு பி ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங் பேட்டர்ன் 3, 2, 1. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசர்ஷன் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பி ஆன்சர், செகண்ட் ஒன்றுக்கு ஏ ஆன்சர். அடுத்து ஆன்சர் இன் ப்ரீஃப் கொடுத்துருப்பான். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் 220 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேப்ஸ் அண்ட் கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேப்ஸ் ஆர் ட்ராயிங்ஸ், அதிலேருந்து கார்ட்டோகிராஃபி வர இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் 2 மார்க். செகண்ட் வந்துட்டு வாட் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட பேஜ் நம்பர் 220 வந்துட்டுருக்கும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டைட்டில்லேருந்து சிம்பிள்ஸ் வர. தேர்டு ஒன்றுக்கான ஆன்சர் 220 இருக்கும். எங்கே இருக்குது பாருங்கள், ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பான். டிஸ்டன்ஸ் ஆன் த மேப் பை டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட், அதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 223 இருக்கும். சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். 223 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருப்பான். பேஜ் நம்பர் 223 கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர்த் ஒன்றுக்கான சர்வேன்னு இருக்கும். இல்லை லாஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அஞ்சாவது கொஸ்டின் ரிமோட் சென்சிங் 224 வந்துட்டு கொடுத்துருப்பான். 224 இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது ரிமோட் சென்சிங் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் மேப் டேட்டா அப்படின்னு. இதிலேருந்து இந்த ரிமோட் சென்சிங் ரெஃபர்ஸ்லேருந்து இந்த பக்கம் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெத்தட்ஸ்ன்னு முடியும். அது வரைக்குமே ஃபிஃப்த் ஒன்றுக்கான ஆன்சர். சிக்ஸ்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் 225 வந்துட்டுருக்கும். இங்கே கொடுத்துருப்பாங்க காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் டார்கெட் சென்சார். இதுதான் சிக்ஸ்த் ஒன்றுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் சேட்டலைட் இமேஜினரி ஸ்டிமுலேட் மேப் மேக்கிங். இதுக்கு வந்துட்டு நான் வீடியோவோட கடைசியில் ஃபோட்டோ தர்றேன். ரெண்டாவது மேப் இஸ் அ பேசிக் டூல் ஆஃப் கார்ட்டோகிராஃபர் 220 இருக்கும். இங்கே பாருங்கள், மேப் அஸ் அ டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரீசன் கொஸ்டினுக்கான ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரேட் ரெஃபரன்ஸ் ஆர் எசென்சியல் டு ஃபைண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆஃப் பிளேசஸ் ஆன் மேப் 221 இருக்கும். ரோம் லெட்டர் 5 தேர்ட் கொஸ்டின் இங்கே இருக்குது பாருங்கள். கிரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். 221 லாஸ்ட்டு கிரேட் சிஸ்டம்னு இருக்கும். அதில் உள்ள ஃபுல் பேரா மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இந்த லொக்கேஷன்லேருந்து கடைசி வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் மேப்புக்கு நான் கடைசியில் ஃபோட்டோ தரேன், அதை பார்த்து குறிச்சிக்கோங்க. செகண்ட் ஒன் 225 இருக்கும். ரோம் லெட்டர் 6 225 எங்கே இருக்கும் சேட்டலைட் ரிமோட் சென்சிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு சேட்டலைட் ரிமோட் சென்சிங். ஸோ வந்துட்டு ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்ஸ் கேட்டிருப்பான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 பாயிண்ட் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 3 எழுதினாலே போதுமானது. ஸோ இதுதான் ரோம் லெட்டர் 6 செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா GIS அண்ட் GPS 226 இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க, அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS அண்ட் GIS வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நவ்ஸ்டார் அப்படின்னு இருக்கும். அதில் இருந்து கவரேஜ் வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டால் ரெசிப்ட்ஸ், அதுலேருந்து கார்ஸ் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இருக்கும். மூணாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் GISல ஜாக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுலேருந்து சோர்ஸஸ் வர ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு ப்ரைம் எக்ஸாம்பிள்ஸ், அதிலேருந்து கூகுள் எர்த் அப்படின்ட்டுருக்கும், அது வர வந்துட்டு செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ 2 பாயிண்ட் எழுதினாலே போதுமானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் பேராகிராஃப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 பிக் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 220 இருக்கும். 220 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோம் லெட்டர் 7 இந்த இடத்துல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எஸ்கேல் இஸ் ரேஷியோ, அதில் இருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடைசி இந்த ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பான், லீனியர் ஸ்கேல் மாடல் அப்படின்னு. அது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் எழுதணும், குறிச்சிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் நோட் அண்ட் டைரக்ஷன்ஸ் ரெலவெண்ட் டயக்ராம் 221 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே வந்துட்டு டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் இருந்து
இங்கே கீழே ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருப்பான், ஒரு பிக்சர் ஒன்று டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பான், அதில் கடைசி வரைக்குமே குறிச்சிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். அடுத்து மூணாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த மேஜர் யூசஸ் ஆஃப் ஜிபிஎஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் எனி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இது 226 இருக்கும். 226 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருப்பான் ரோம் லெட்டர் 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 பாயிண்ட் இருக்கும். கடைசி வரை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 4 பாயிண்ட்டையுமே வந்துட்டு நீங்கள் எழுதணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள முக்கியமான 1 மார்க் அண்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ மேப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.